ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. அதாவது நல்லா மட்டனில் குடல் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பேனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயை நல்லா ஒரு மிதமான சூட்டில் வச்சுட்டு நீங்கள் நல்லா 50 கிராம் பேக்கெட் மல்லிப்பொடி ஒரு பேக்கெட் அப்படியே எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ குடல் எடுத்திருக்கேன், அதனால நான் 50 கிராம் பேக்கெட் அப்படியே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 25 கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் 25 கிராம் அளவுக்கு மட்டன் தூள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொடி எல்லாத்தையும் இதை நல்லா மிதமான சூடில் வச்சு கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் நம்ம இந்த மசாலாவை இதை சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் கூட மசாலா கருகிடவே கூடாதுங்க. நல்லா பொறுமையாக ரொம்ப மிதமான சூட்டில் வச்சு இதை நீங்கள் லைட்டாக வறுத்தெடுக்கணும். எதனால் இதை நீங்கள் வறுத்தெடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மசாலாவோட பச்சை மணம் நல்லா போய் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் உங்களுக்கு குடல் குழம்பு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் வறுத்தெடுத்து பண்ணீங்க அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த பச்சை மணம் கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக இருந்தால் கூட நமக்கு அந்த குழம்போட டேஸ்ட் போயிடும். இப்போ நான் அது நல்லா லைட்டாக ஒரு வதக்குனதும் நான் அடுத்து குடலை இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த குடலை நான் ஆல்ரெடி உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு ஒரு 12 விசில் பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா வேக வச்சதை இப்போ இந்த மசாலாவோட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இதில் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்குங்க. பார்த்தீங்களா, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த மசாலாலாம் இதில் நல்லா இதாகி வரவும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இதில் ஆல்ரெடி நம்ம குடல் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், அதனால சும்மா கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், உப்பெல்லாம் போட்டு நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த குடல் குழம்புக்கு நான் மசாலாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னா, நல்லா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு ஒரு 2 சில்லு தேங்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை வதக்கி அது கூட 2 சில்லு தேங்காய் சில்லு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை, இதில் சிம்பிளான வேலை. இப்போ இதை நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மசாலாவையும் நம்ம இதில் நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் தக்காளி பழத்தை நீங்கள் அப்படியே சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்க அப்படின்னா அந்த அளவு டேஸ்ட் வராது. அதனால் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ இதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. உங்களுக்கு நல்லா தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக வச்சுக்கலாம். இல்லை கிரேவியாக வேணும் அப்படின்னா இதே மாதிரி பக்குவத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மசாலா மணம் எல்லாம் போய் உங்களுக்கு சூப்பராக ஒரு குடல் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.